ஹாய் காய்ஸ். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிஷின் லேர்னிங்கோட ஃபைல்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன்னே. இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டா செட் கொடுத்துருப்பாங்க. அதாவது மூவிஸ் டைட்டிலை வச்சு ஒரு ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு ஆடியன்ஸ் அந்த மூவிக்கு வந்து என்ன ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட்டிங் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் பேஸ்ட் ஆன் இந்த டேட்டா செட், கிவன் டேட்டா செட். ஓகே, ஸோ ஒவ்வொரு மூவிஸ்க்கு வந்து வேறு வேறு ரேட்டிங் இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரீமிங் ரன் டைம் இன் மினிட்ஸோட வேல்யூஸ் இருக்குது. அண்ட் தென் ஆடியன்ஸ் என்னென்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் மூவிக்கு. ஸோ இந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன ரேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணோம் பேஸ்ட் ஆன் அந்த ஒரு மூவி. ஓகே, ஸோ இது தான் வந்து ஒரிஜினல் டேட்டா செட். ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16,600 சம்திங் டேட்டாஸ் இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரிஜினல் டேட்டா செட். ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டா செட் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த மாடல், அந்த மெஷின் லேர்னிங்கோட மாடல். ஸோ அது க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலோட அனாலிசிஸ் பார்ப்போமே. ஸோ அந்த மாடலோட ட்ரெயின் பண்ண அவுட்கம், அதாவது ட்ரைனிங் டேட்டாவோட அவுட்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை டாட்ஸில் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட க்ளோஸாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்ததுக்கும் நம்ம இந்த மாடல் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கும் வந்து கன்சிடர் ஆல்மோஸ்ட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் பாருங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டரும் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன். ஸோ திஸ் இஸ் நார்மல் ஃபார் இன் எனி மிஷின் லேர்னிங். பிகாஸ் எதுவுமே நம்ம வந்து 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து அந்த ஒரிஜினல் டேட்டா செட் கொடுத்துருந்தாங்களே, அந்த டேட்டா வந்து நான் ரிடியூஸ் பண்ணியிருக்கேன். எது இம்பார்ட்டனோ அதை உண்டி சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் சம் கேட்டகரிக்கல் டேட்டா வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் நியூமெரிக்கல் ஃபார்மில் என்கோட் பண்ணிட்டு தென் ஐ ட்ரெயின் த மாடல். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட ரிடியூஸ் டேட்டா செட். அண்ட் ஸோ இது தான் ஆடியன்ஸ் ரேட்டிங். ஸோ இந்த ஆடியன்ஸ் ரேட்டிங் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் சொன்னேன்ல, நான் செஞ்ச இந்த மாடல். ஸோ இந்த மாடலுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக மாடலை பில்ட் பண்ணி முடிஞ்சோடனே நம்ம டெஸ்ட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடிங். ஸோ இந்த கோடிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பண்ண மாடலை லோட் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு டேட்டா ஃப்ரேம் கொடுக்குறேன். அப்புறம் அந்த டேட்டா ஃப்ரேமை வச்சு அந்த ஆடியன்ஸ் ரேட்டிங்கை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இது பார்ப்போமே. லெட் மீ ரன். ப்ரிடிக்ட் ஆடியன்ஸ் ரேட்டிங் வந்து 65. ஓகே, ஸோ இருங்க. ஓகே, ஸோ லெட் மீ சேஞ்ச் த டேட்டா. ஸோ நம்ம பார்ப்போமே அந்த மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு. லெட் மீ ரேண்டம்லி சூஸ். ஓகே, இந்த டேட்டா பார்ப்போம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 வந்து ப்ரிடிக்டட் வேல்யூ இந்த மூவி ஜூ கீப்பர்னு. ஸோ லெட் மீ காப்பி த ஹோல் திங்.
எனக்கு வந்து 41 தான் வந்து கஸ்டமர் ஆடியன்ஸ் கொடுத்த ரேட்டிங் இந்த மூவிக்கு. இந்த மூவி ஜூ கீப்பர்னு ஒரு மூவி. ஓகே, ஸோ லெட் மீ சேஞ்ச் தீஸ் வேல்யூஸ். So after changing the value, we can predict we can make the prediction audience rating என்ன கிடைச்சிச்சு அதுக்குன்னு. ஓகே, ஸோ இந்த வேல்யூ படி பார்த்தாக்கா 3,856,1012,14,131. ஸோ இந்த வேல்யூ படி பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் கஸ்டமர் ஆடியன்ஸ் ப்ரிடிக்ஷன் வந்து 41 இதில். ஓகே, ஸோ ஆடியன்ஸ் ரேட்டிங் வந்து 41 we got for this movie Zookeeper. ஸோ நம்மளோட மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, let me save and let me run again. Predicted audience rating 41 and we got 41 also. So that means அந்த மாடல் வந்து நல்லா அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது. Thanks guys, thanks for watching.